காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே அதிவேகமாக சென்ற அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் துரை வெங்கடேசன். வணக்கம் துரை வெங்கடேசன். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்து இருக்கக்கூடிய கீழ் ஒட்டிவாக்கம் என்கிற பகுதியை சேர்ந்த 2 இளைஞர்கள், அதாவது நகவும் சதையுமாய் இருந்த 2 இளைஞர்கள் இது அரசு பேருந்தானது மோதி விபத்துக்குள்ளான சம்பவமானது இந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த வேலூரிலிருந்து காஞ்சிபுரம் வழியாக வண்டலூர் மார்க்கமாக தாம்பரம் செல்லக்கூடிய அரசு பேருந்தானது அதிவேகமாக சென்று கொண்டிருந்த போது இந்த வாலாஜாபாத்திலிருந்து இந்த கீழ் ஒட்டிவாக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய தங்களது வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த 2 இளைஞர்கள் வாகனத்தின் மீது அந்த கண்ணிமைக்கும் நேரத்திலே இந்த அரசு பேருந்தானது மோதிய விபத்திலே அந்த கீழ் ஒட்டிவாக்கம் பகுதியை சேர்ந்த 23 வயதுடைய பிரதீப் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கிறார். மேலும் அவருடன் இருசக்கர வாகனத்திலே பயணித்த 26 வயதுடைய அஸ்வின் அந்த படுகாயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையே இருந்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து அறிந்து விரைந்து வந்த வாலாஜாபாத் போலீசார் உயிருக்கு போராடிய நிலையிலே இருந்த அஸ்வின் என்கிற இளைஞரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையிலே தற்போது இந்த சிகிச்சை பலன்றி அஸ்வினும் சற்று முன்பு உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த வாலாஜாபாத் போலீசார் 2 இளைஞர்களுடைய அந்த உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையிலே அந்த பிரேத பரிசோதனை கிடங்கிற்கு அனுப்பி வைத்து அரசு பேருந்தினை கைப்பற்றி தற்போது எடுத்து சென்று இந்த சம்பவம் குறித்து விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஒரே கிராமத்தை சேர்ந்த நகவும் சதையுமா இருந்த நண்பர்கள் 2 சாலை விபத்திலே உயிரிழந்த சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேசன்.